கொஞ்ச நாளாவே ஹாலிவுட்ல பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ரவிமோகன் ஆர்த்தியோட டிவோர்ஸ் விஷயம் தான். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கிற நிலையில ஆர்த்தி ரவிமோகன் கிட்ட மாசம் 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அதுக்கு கோர்ட் சைட்ல இருந்து ரவிமோகனுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் பதில் சொல்ல டைம் கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அறிக்கை வெளியிட்டு இருக்கிற நிலையில ரவிமோகனும் ஆர்த்தியும் எந்த விதமான அறிக்கையும் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி ரவிமோகன் ரெண்டு பேருமே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையாவே இவங்கள மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலா இருக்கணும்னு தான் தோணிருக்கும். அது மட்டும் இல்லாம ரவிமோகனோட அம்மாவும் அப்பாவும் ஆர்த்தி ரவிக்கு ஒரு தாய் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்குள்ள செட் ஆகாம போச்சு அப்படிங்கிற டவுட் கடந்த ஒரு வருஷமாவே மக்களுக்கு இருந்துட்டு தான் வருது. அந்த வகையில ஆர்த்தி மேலதான் தப்பு, ஆர்த்தியோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் ரவிமோகன் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற நிறைய விஷயம் சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்கிற மாதிரி கெனிஷா அப்படிங்கிற கேரக்டர் ரீசெண்டா வந்திருக்காங்க. அடுத்து ரவிமோகன் கெனிஷாவோட ரிலேஷன்ஷிப்னால தான் ஆர்த்தி ரவிமோகன் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ரவிமோகன் அவரோட பங்குக்கு தன்னோட மாமியாரும் முன்னாள் மனைவியும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தையும் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இப்படி மாத்தி மாத்தி ஆர்த்தியோட அம்மா அண்ட் ரவிமோகன் 3 பேருமே சோசியல் மீடியால அறிக்கை விட்டுட்டே இருந்தாங்க. இப்போ கெனிஷா சைட் பார்த்தோம் அப்படின்னா கெனிஷா ஒரு சிங்கர் அண்ட் தெரபிஸ்டா இருக்காங்க. சோ மேபி ஒரு தெரபிஸ்டா தான் ரவிமோகனோட லைஃப்ல கண்டிப்பா அவங்க வந்திருக்கணும். ஏன்னா கெனிஷாவுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு ரவிமோகன் கிட்ட கேட்ட கேள்விக்கு ரவிமோகன் அவங்க ஒரு தெரபிஸ்ட், நிறைய பேரோட லைஃபை ரிட்டைன் பண்ணிருக்காங்க, அவங்கள அப்படி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில ரவிமோகன் ரீசெண்டா கெனிஷா என்னோட வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒளி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் கொஞ்சம் வருடங்களாவே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. ரவிமோகனுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கிற மாதிரியும் அவரோட லைஃப்ல இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மாதிரியும் கெனிஷாவை ரவிமோகன் நினைக்கிறாரு. சோ மேபி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு இதுவே ரீசனா கூட இருக்கலாம். ஆர்த்தி அந்த மூன்றாவது நபர்னால தான் பிரச்சனை அப்படின்னு அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் கெனிஷாவோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் இணையவாசிகள் எல்லாரும் டைரக்டா மோசமான வார்த்தைகளால பேசியிருக்காங்க. குறிப்பா இணையவாசிகள் அனுப்பியிருந்த மெசேஜ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ரவியை விட்டுட்டு போயிடு, அவங்க குடும்பத்தை சந்தோஷமா வாழ விடு, வெறுமன பணத்துக்காக புகழுக்காக ஒரு குடும்பத்தை கெடுத்துறாத, குழந்தைகளோட பாவம் உன்னை சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி கெனிஷாவை திட்டி தீத்துட்டு வராங்க இணையவாசிகள். இதுக்கு கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு கமெண்ட் செக்ஷனையும் ஆஃப் பண்ண போறது கிடையாது, நான் எங்கேயும் ஓடவும் மாட்டேன், என் மேல போடுற குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க சொல்லட்டும் நான் பண்ணது தப்பு அப்படின்னு, அப்ப நான் சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி என் தரப்பு நியாயத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு உருவக்கேலி செய்யறது, கொலை மிரட்டல் விடுறது, தவறான வார்த்தைகளை பேசுறது அப்படின்னு பண்ணாதீங்க. அதுக்கு மேல அவங்கள தப்பா பேசினவங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி இது எல்லாமே கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி சோசியல் மீடியால ஷேர் பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே யாரு விக்டிம் அப்படின்னு தெரியல. உண்மையான விக்டிம் எனக்கு யாரு அப்படின்னு தோணுதுன்னா ரவிமோகனோட 2 பசங்கள தான். இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படியே சொன்னக்கொன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிஸ்டாட்டிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Cinema.